விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. புதையல் என்ற வார்த்தையை நாங்கள் திரைப்படத்தின் பெயராக அல்லது புதையல் தேடுவது போன்ற காட்சிகளை உள்ளடக்கிய திரைப்படங்களாகத்தான் நாங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அதையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மறைத்து வைத்திருந்த புதையல்கள், அந்த புதையல்களில் தங்க காசு, வெள்ளி காசு, தங்க ஆபரணங்கள், இவ்வாறாக பலவிதமான பொருட்கள் இருப்பதை நாங்கள் அறிந்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்க பெற்றுள்ளன என்றும் நாங்கள் செய்திகள் வாயிலாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். வரலாற்று பல வெற்றிகரமான புதையல் வேட்டைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அதுவும் மதிப்புமிக்க பெறுமதியான பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதையல் தேடுவதில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், வரலாறு தொடர்பாக ஆர்வம் உள்ளவர்கள், ஏன் பொதுமக்கள் கூட சில நேரங்களில் புதையல் தேடுவதற்காக சென்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் கூட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் புதையலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். பல புதையல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றும் இருக்கின்றன. 1992 ஆண்டில் பீட்டர் வாட்லிங் என்ற விவசாயி இங்கிலாந்திலே தன்னுடைய பண்ணையில் ஒரு சுத்தியலை தொலைத்திருக்கின்றார். இந்த சுத்தியலை தேடுதலின் போது கிட்டத்தட்ட ரோமானிய காலத்தைச் சேர்ந்த 14,865 தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல நாணயங்களை கண்டுபிடித்துள்ளார்கள். அந்த புதையலின் பெறுமதி சுமார் 4.3 மில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 2013 ஆண்டில் கலிபோர்னியாவில் வசிக்கும் ஒரு தம்பதியினருக்கு இந்த புதையல் கனவு நனவாகி இருக்கின்றது. தங்களுடைய செல்ல பிராணியான நாயை வாக்கிங் அழைத்து செல்லும் போது உலோக கேனில் தடுமாறி விழுந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இங்கிருப்பது என்ன என்று சந்தேகிக்கப்பட்டு இடம்பெற்ற தேடுதலின் போது இவர்களுக்கும் தங்க நாணயங்கள் நிரப்பப்பட்ட கேன்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. இவ்வாறு சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு இந்த புதையல் அதிர்ஷ்டம் கிடைக்கத்தான் செய்கின்றது. இவ்வாறு பல சம்பவங்களை நாங்கள் அறிந்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இந்த புதையல் தொடர்பாக அண்மையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த பெக்கி, ராபர்ட் தம்பதிகளுக்கு புதையல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இந்த புதையல் எவ்வாறு கிடைத்திருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? பெக்கி, ராபர்ட் தம்பதிகள் பழைய வீடு ஒன்றை வாங்கியிருக்கின்றார்கள். வாங்கி இந்த வீட்டை புதுப்பிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் போது குறித்த அந்த பழைய வீட்டின் சமையலறை பகுதியில் மண்வெட்டியால் கொத்திக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டிருக்கின்றது. அவ்விடத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் தோண்டி எடுத்த போது அவர்களது கண்களில் ஒரு பானை தென்பட்டிருக்கின்றது. அதன் மேல் பகுதி முழுவதுமாக மண் நிரப்பப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் அந்த மண்ணை விலக்கி பார்த்தபோது பானை முழுவதுமாக தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இருந்திருக்கின்றன. ராபர்ட் இந்த தங்க நாணயங்களை எண்ணும் போது மொத்தமாக 1029 நாணயங்கள் இதில் இருந்திருக்கின்றன. இது 1642 ஆண்டு முதல் 1644 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்த மன்னர்களின் உருவம் பதித்த நாணயங்களாக காணப்படுகின்றன. இந்த புதையல் கிடைத்த மகிழ்ச்சியில் உடனடியாக இந்த தம்பதிகள் அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். பின்னர் இந்த புதையல் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஏலம் விடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக குறித்த அந்த தம்பதிகளுக்கு 60,000 பவுண்ட் பணமும் கிடைத்திருக்கின்றது. இந்த பணத்தை தற்போது அவர்கள் தங்களது மகனின் படிப்புக்கும் இந்த வீட்டை புதுப்பிக்கவும் பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள்.